பொறுப்புகளை நம்ம இளைஞர்களுக்கு வழங்க முதலமைச்சரின் பசுமை தோழர்களின் முதல் பேட்ச் 2 ஆண்டுகளை நிறைவு செய்ய போறாங்க. 2வது பேட்ச் விரைவில் இணைவாங்க. முதல் பேட்ச் தொடங்கின பணிகளை அவங்க முன்னெடுத்து செல்வாங்க. இந்த ஆண்டிலிருந்து நம்ம தனித்துவமான உயிரினங்களின் ஆராய்ச்சி, கல்வி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த தொடர்ச்சியா புதிய பாதுகாப்பு மையங்கள் நிறுவப்படும். இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கான புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டுறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பசுமை சான்றிதழ் பெறும் கட்டிடமா இது உருவாகும். 2021ஆம் ஆண்டு பிளாஸ்டிக் மாசுபாட்டை எதிர்த்து போராட மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை தொடங்கணும். இது அரசின் திட்டமா இருந்தா போதாது, மக்கள் இயக்கமா மாறணும். அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வரத்தான் முடியும். அதோட சக்சஸ் மக்கள் தங்களோட அன்றாட பழக்கங்களை மாத்திக்கிறதுல தான் இருக்கு. தொடக்கத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவர் வழி இல்லை. இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் நாளினுடைய தீம் நெகிழி மாசுபாட்டை ஒழிப்போம் என்பதுதான். பிளாஸ்டிக் மாசுபாடு நம்ம புதிய மூச்சு திணற வச்சிருக்கு. இன்னைக்கு வெளியே கிளம்புனா செல்போனை சார்ஜ் பண்ணிட்டு தான் எல்லாரும் கிளம்புறோம். அது மாதிரி மறக்காம துணிப்பை மற்றும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டோம்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துப்போம்.